ஓம் சாந்தி 15/11/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, தனது நடத்தையை சீர்திருத்திக் கொள்ள வேண்டுமென்றால் நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். தந்தையின் நினைவுதான் உங்களை சதா சௌபாகியசாலியாக ஆக்கும். கேள்வி: மனநிலையில் வித்தியாசம் எப்போது ஏற்படும்? யாருடைய நிலை நல்ல நிலை என்று சொல்ல முடியும்? பதில்: மனநிலையில் வித்தியாசம் நோய் ஏற்படும் போது உருவாகிறது. நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதும் கூட குஷியான நிலையில் இருந்து குஷி நிறைந்த முகத்தின் மூலம் அனைவருக்கும் தந்தையின் நினைவை கொடுத்து கொண்டே இருந்தால் அதுவே நல்ல மனநிலை ஆகும். ஒருவேளை தானே அழுதபடி மனச்சோர்வில் இருந்தால் பிறரை எப்படி நீங்கள் குஷி மிக்கவராக ஆக்குவீர்கள்? என்ன நடந்தாலும் அழக்கூடாது. ஓம் சாந்தி. 2 வார்த்தைகள் பாடப்படுகின்றன: துர்பாகியசாலி மற்றும் சௌபாகியசாலி. சௌபாகியம் சென்றுவிட்டது என்றால் துர்கதி என்று சொல்லப்படுகிறது. மனைவிக்கு கணவர் இறந்துவிட்டார் என்றால் அதுவும் துர்பாகியம் என்று சொல்லப்படுகிறது. தனியானவராக ஆகிவிடுகின்றார். நாம் எப்போதும் சௌபாகியசாலி ஆகிறோம் என்று நீங்கள் அறிவீர்கள். அங்கே துக்கத்தின் விஷயமே இல்லை, மரணத்தின் பெயரே இல்லை, விதவை என்ற பெயரே இருக்காது. விதவைக்கு துக்கம் ஏற்படுகிறது, அழுதபடி இருப்பார். சாது சந்நியாசிகளாக இருக்கலாம், அவர்களுக்கு துக்கமே ஏற்படாது என்று சொல்ல முடியாது. சிலர் பைத்தியமாகி விடுகின்றனர், நோய்வாய்ப்பட்டவராகவும் ஆகிவிடுகின்றனர். இது நோயாளிகளின் உலகமாகும். சத்யுகம் நோயற்றவர்களின் உலகமாகும். நாம் பாரதத்தை மீண்டும் ஸ்ரீமத் படி நோயற்றதாக ஆக்குகிறோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த நேரத்தில் மனிதர்களின் நடத்தை மிகவும் கெட்டுப்போயுள்ளது. இப்போது நடத்தையை சீர்திருத்துவதற்காகவும் கண்டிப்பாக ஒரு டிபார்ட்மெண்ட் அல்லது துறை இருக்கும். பள்ளிகளிலும் கூட மாணவர்களின் பதிவேடு வைக்கப்படுகிறது. அவர்களின் நடத்தை பற்றி தெரிந்துவிடும். ஆகையால் தான் பாபாவும் கூட பதிவேடு அல்லது ரிஜிஸ்டரை வைக்கச் செய்தார். ஒவ்வொருவரும் தனது பதிவேட்டை வையுங்கள். நாம் ஏதும் தப்பு செய்வதில்லை தானே என்று தன் நடத்தையை பார்த்து கொள்ள வேண்டும். முதல் விஷயம், தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவரால் தான் உங்களுடைய நடத்தை முன்னேற்றம் அடைகிறது. அந்த ஒருவரின் நினைவின் மூலம் ஆயுளும் கூட அதிகரிக்கிறது. இது ஞான ரத்தினமாகும். நினைவை ரத்தினம் என்று சொல்லப்படுவதில்லை. நினைவின் மூலம்தான் உங்கள் நடத்தை சீர்திருந்துகிறது. இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை பற்றி உங்களை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. பிரம்மா மற்றும் விஷ்ணு இவர்களை பற்றித்தான் புரிய வைக்க வேண்டும். சங்கரரின் நடத்தை என்று சொல்ல மாட்டோம். பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் இடையே இவ்விருவருக்கிடையே என்ன தொடர்பு என்று குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். விஷ்ணுவின் 2 ரூபங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆவார்கள். அவர்கள்தான் பிறகு 84 பிறவிகள் எடுக்கின்றனர். 84 பிறவிகளில் அவர்களே பூஜைக்குரியவர்கள் ஆகவும் ஆகின்றனர். அவர்களே பூஜாரிகளாகவும் ஆகின்றனர். பிரஜாபிதா பிரம்மா கண்டிப்பாக இங்குதான் தேவை. சாதாரண சரீரம் தேவை. பலரும் இதில்தான் குழப்பம் அடைகின்றனர். பிரம்மாதான் பதீத பாவனரான தந்தையின் ரதம் ஆவார். தூர தேசத்தில் வசிப்பவர் அந்நிய தேசத்திற்கு வந்தார் என்று சொல்லவும் செய்கின்றனர். தூய்மையான உலகை உருவாக்கக்கூடிய பதீத பாவனரான தந்தை தூய்மையற்ற உலகில் வந்தார். பதீதமான உலகத்தில் ஒருவர் கூட தூய்மையானவராக இருக்க முடியாது. 84 பிறவிகளை நாம் எப்படி எடுத்தோம் என்று இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிலராவது எடுக்கக்கூடும் அல்லவா? முதலாக யார் வருவார்களோ அவர்களுக்குத்தான் 84 பிறவிகள் இருக்கும். சத்யுகத்தில் தேவி தேவதைகள் தான் வருவார்கள். அவர்கள் எப்படி 84 பிறவிகள் எடுப்பார்கள் என்று மனிதர்களுக்கு சிறிதும் சிந்தனை செல்வதில்லை. இது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாகும். மறுபிறவிகளை அனைவரும் ஒப்புக்கொள்ளுகின்றனர். 84 பிறவிகள் ஏற்பட்டது என்பதை மிகவும் யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். அனைவரும் 84 பிறவிகள் எடுக்க மாட்டார்கள் அல்லவா? அனைவருமே ஒன்றாக வரமாட்டார்கள். சரீரமும் ஒன்றாக விடமாட்டார்கள். உங்களுக்கு உங்களுடைய பிறவிகளை பற்றி தெரியாது, பகவான் தான் வந்து புரிய வைக்கிறார் என்று
பகவானுடைய மகா வாக்கியமும் உள்ளது. ஆத்மாக்களாகிய நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள். இந்த 84 பிறவிகளின் கதையை தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்கின்றார். இதுவும் கூட ஒரு படிப்பே ஆகும். 84 பிறவிகளின் சக்கரத்தை அறிந்து கொள்வது மிகவும் சுலபமாகும். பிற தர்மத்தினர் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. தனது நேரத்தை ஆன்மீக வியாபாரத்தில் ஈடுபடுத்தி பயனுள்ளதாக்க வேண்டும். வைரத்துக்கு சமமான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும். தன்னை எச்சரித்தபடி இருக்க வேண்டும். சரீரம் என்று புரிந்து கொள்ளக்கூடிய கடுமையான வியாதியிலிருந்து விடுபடக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். 2. ஒருபோதும் மாயைக்கு அடிமையாகக்கூடாது. நான் ஆத்துமா என்று உள்ளுக்குள் சிந்தித்தபடி இருக்க வேண்டும். நாம் பிச்சைக்காரரில் இருந்து இளவரசர் ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்ற குஷி இருக்க வேண்டும். வரதானம். அனுபவங்களின் ஆழம் என்ற ஆராய்ச்சி கூடத்தில் இருந்து புதிய ஆராய்ச்சியை செய்யக்கூடிய உள்நோக்கு முகமுடையவர் ஆகுக. விளக்கம். எப்பொழுது தனக்குள் அனைத்து அனுபவங்களும் வெளிப்படுமோ அப்பொழுதே பிரத்யட்ச தன்மை ஏற்படும். இதற்காக நீங்கள் உள்நோக்கு முகம் உடையவராகி நினைவு யாத்திரை செய்யுங்கள் மற்றும் ஒவ்வொரு பிராப்தியின் ஆழத்தில் சென்று ஆராய்ச்சி செய்யுங்கள். சங்கல்பத்தை தாரணை செய்யுங்கள். மேலும் பிறகு என்ன சங்கல்பம் செய்யப்பட்டதோ அது சித்தியானதா இல்லையா, அதாவது அது பலன் கொடுத்ததா இல்லையா என்ற அதனுடைய பின் விளைவு மற்றும் ஸ்திதியை பாருங்கள். இவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு விசேஷமான அன்பில் மூழ்கி இந்த உலகத்தில் இருந்து கடந்து விடுபட்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு ஏற்படும் வகையில் இப்பேற்பட்ட அனுபவங்களுடைய ஆழத்தின் ஆராய்ச்சி கூடத்தில் இருங்கள். கர்மம் செய்து கொண்டே யோகத்தின் சக்திசாலி நினைவில் இருப்பதற்கான பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். எவ்வாறு பேச்சில் வருவதற்கான பயிற்சி உள்ளதோ அதே போல ஆன்மீக தன்மையில் இருப்பதற்கான பயிற்சியை செய்யுங்கள். ஸ்லோகன். திருப்தி என்ற ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு பிரச்சனைகள் என்ற விளையாட்டை பார்ப்பவர்தான் திருப்தி மணி ஆவார். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. அசரீரி, அதாவது சரீரத்தை மறந்த நிலை, அல்லது விதேகி, சரீரத்திலிருந்து விடுபட்ட நிலையின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். எவ்வாறு ஹட்டயோகியால் தன்னுடைய சுவாசத்தை எவ்வளவு நேரம் விரும்புகிறாரோ அவ்வளவு நேரம் நிலைநிறுத்த முடிகிறது. சகஜ யோகி, இயல்பான யோகி, சதா யோகி, கர்ம யோகி, சிரேஷ்ட யோகியாகிய நீங்கள் தங்களுடைய சங்கல்பத்தை, சுவாசத்தை பிராணேஸ்வரரான தந்தையுடைய ஞானத்தின் ஆதாரத்தினால் என்ன சங்கல்பம், எப்பேற்பட்ட சங்கல்பத்தை எவ்வளவு நேரம் செய்ய விரும்புகின்றீர்களோ அவ்வளவு நேரம் அதே சங்கல்பத்தில் நீங்கள் நிலைத்து விடுங்கள். இப்பொழுது சுத்தமான சங்கல்பத்தில் மூழ்கி விடுங்கள். சிறிது நேரத்துக்கு பிறகு ஒருவருடைய அன்பு, அதாவது ஒரே ஒரு தந்தையுடனான சந்திப்பினுடைய அசரீரி ஆவதற்கான ஒரே சுத்தமான சங்கல்பத்தில் நிலைத்து விடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.